வணக்கம். நான் இப்போது அன்னாச்சி பழம் போலி, இதை அன்னாச்சி பழம் உப்புட்டி கூட சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அன்னாச்சி பழம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பழமாக இருந்தால் இது புளிக்கும், அந்தளவுக்கு பழமாக எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு 8 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் துருவணும், இது துருவிக்கணும். இதில் ஜூஸ் தனியாக வரும், அதனால் ஒரு பிளேட் ஒன்று கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே துருவுங்க. துருவுற சைஸ் பார்த்துக்கோங்க, நான் துருவுற சைஸ்லேயே துருவிக்கோங்க. இது போல் துருவிக்கோங்க. இது நீங்கள் துருவினதுக்கப்புறமா அது மேலோட்டமாக இருக்கிற அந்த தோல் அடர்த்தியான தோல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா துருவிட்டு அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இப்போ இது போல் துருவினதுக்கப்புறமா இது வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிடுங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த அன்னாச்சி பழம் துருவின பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நமக்கு தேவை, அதனால் அது ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுடுங்க. இப்போ மேலே இருக்கிற துருவினதை நீங்கள் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னாச்சி பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலிக்கு மாவு ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே இது செய்ய அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே மாவு ஊறி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு அரை கப்பு எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப போட வேணாம். மஞ்சள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு அடிக்கடிக்கு ஊற்றுங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கலக்கும் போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி பிசையும் பொழுது கையில் ஒட்டும், உங்களுக்கு கடைசியாக எப்படி இருந்தாலும் ஒட்டுற மாதிரி தான் நீங்கள் பிசையணும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ நான் அரை கப்பு மாவு எடுத்துக்கிட்டேங்க. அரை கப்பு மாவுக்கு 5 மீடியம் சைஸ் போலி வந்தது. அதுபோல் உங்களுக்கு எவ்வளோன்ட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ கையில் ஒட்டுது. இது போல் மாவு பிசைஞ்சு ஃபுல்லாக எடுத்த பிறகு இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம். இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இப்போ கையில் ஒட்டாமல் எல்லா மாவும் இந்த பாத்திரத்தில் இருக்கிற எல்லா மாவும் எடுத்துடுங்க. எடுத்து இப்போ இது போல் வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இது போல் வந்தோடனே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ அன்னாச்சி பழ பூரணம் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். தேங்காய் துருவினது ஒரு கப்பு, வெல்லம் அரை கப்பு, தண்ணி, அப்புறம் நெய், ஏலக்காய் தூள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கப்புறமா வெல்லம் போடுங்க. இது ஒன்றும் சூடாகலை பாத்திரம், அதனால் நான் வெல்லம் போட்டுட்டேன். நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ 3 டீஸ்பூன் தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுண்டணுங்க. அப்படி சுண்டின பிறகு நீங்கள் தேங்காய் போடுங்க. இப்போது அரை கப்பு துருவின தேங்காய் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. தேங்காய் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அன்னாச்சி பழம் போடுங்க. நீங்கள் துருவி வச்சுருக்கிற அன்னாச்சி பழம் போடுங்க. இப்போ இது நீங்கள் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அதில் இருக்கிற ஜூஸ்லாம் நல்லா சுண்டி நல்லா டைட்டாக நீங்கள் உருண்டை பண்ணால் லட்டு பண்ணுற மாதிரி வரணும். அது மாதிரி வந்த பிறகு இறக்கிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸாக இருக்குது. இந்த ஜூஸ்லாம் வரக்கூடாது, எல்லாமே நல்லா சுண்டணும். அதுக்கப்புறமா நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அன்னாச்சி பழம் பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போலிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு அரை மணி நேரமாக ஊறுதுங்க. இப்போ பாருங்கள், இது கையில் எடுக்கும்போது எப்படியா இருந்தாலும் கையில் ஒட்டுங்க. இங்கே பாருங்கள், கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. மேலேயே எண்ணெய் இருக்குது, இருந்தாலும் கையில் ஒட்டுது, அதனால் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க.
தடவிட்டு இப்போ ஒரு உருண்டை சைஸு எடுத்துக்கோங்க. சின்னதாக சப்பாத்தி மாவு எவ்வளோ எடுத்துக்குவோம் அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கையிலேயே ஒரு வாட்டி சும்மா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீழே ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து மாவு தட்டுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வாழை இலை கவர் அதிலலாம் பண்ணால் இன்னுமே ஈஸியாக இருக்கும் கட்டையை விட. இப்போ வந்து நீங்கள் அந்த பூர்ணம் வந்து ரவுண்டு பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். மூடிடுங்க. மூடிட்டு இது போல் மூடிடுங்க. இப்போ வந்து அந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு அது கீழே எண்ணெய் ஊற்றிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இது போல் தட்டுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் தான் ஆகும், இருந்தாலும் கீழே எதுவும் ஆகாது. அதனால தான் இந்த பக்கம் திருப்பிட்டு தட்டுறோம். இப்போ இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தவா ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு அப்படியே சுட்டுருங்க. இல்லை நீங்கள் ரெடியாக ஒரு பக்கம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறதா இருந்தாலும் அப்படி போட்டுட்டு சுடலாம். இப்போ நெய்யெலாம் மேலே தடவிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. இந்த பக்கம் நல்லா சூடான பிறகு அடுத்தது அந்த பக்கமாக திருப்புங்க. உடனேயே திருப்பிடாதீங்க. இது வந்து நான் தேங்காய் இல்லாமல் வெறும் அன்னாச்சி பழத்தை மட்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த திப்பி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் எடுத்து செஞ்சேன். அது வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை. தேங்காய் இல்லாமல் பண்ணால் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. அதை பியூராக அன்னாச்சி பழத்தில் பண்ணால் நல்லா இல்லை. அது கூட தேங்காய் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பழமாக எடுத்துக்காதீங்க, அதுவும் ரொம்ப புளிக்குது தேங்காய் சேர்த்தாலும். அதனால் நீங்கள் நார்மலாக சாப்பிடுவீங்கள்ல அந்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது போல் 2 வாட்டி திருப்பிட்டு எடுத்துடுங்க, போதும். இது வந்து பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஒரு போலி பண்ணுற அளவுக்கு மாவு இருக்குது. அது ஒரே ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிடுறேன். அது வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தட்டிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பூர்ணம் எடுத்துகிட்டு நடுவில் வச்சுடுங்க. இது வந்து மாவு அடர்த்தி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து வெளியே அவ்வளோ வரல. அதே மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு வாட்டி தட்டுங்க. தட்டிட்டு அதே மாதிரி சுற்றி எடுத்துடுங்க. அடர்த்தியாக போட்டால் இப்போ அவ்வளோ வரலங்க. அன்னாச்சி பழம் போலி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.